அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரமலான் சீரீஸில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி டக்குன்னு 5 நிமிஷத்தில் அகரகர் செய்யலான்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அகரகர் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எடுத்து அதில் அகரகரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் அகரகர் ஊற வச்சுருந்தேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் அகரகர் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொடியை தான் நான் எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு அகரகர் செஞ்சிருந்தால் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த அகரகரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த அகரகர் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியோட தண்ணியாக நல்லா கரையணும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ணி அது நல்லா அடுப்பில் கொதித்து அது கரையிற வரையும் அதுக்கிடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். என்கிட்ட தேங்காய் இருக்கனால நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிடையில் நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன். தேங்காய் பாலை நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி அந்த பாலை மட்டும் நான் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், எந்த பீஸுமே சின்ன பீஸ் எதுவுமே இல்லை, நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இதில் நம்மளுக்கு தேவையான நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சீனி ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட சீனி தான் இருக்குன்னா நீங்கள் சீனி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நாட்டு சக்கரை கலந்துட்டு இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்சு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். அந்த நாட்டு சக்கரை, உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து அந்த தண்ணியோட தனியாக மிக்ஸ் ஆகணும். அதனால் நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் கழித்து இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரை நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இதில் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேக்கெட் பால் இருந்துச்சுன்னா பேக்கெட் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை என்கிட்ட பாலே இல்லைன்னா பாலே ஆட் பண்ண தேவையில்லை, அந்த இதே போதும். இப்போ நான் தேங்காய் ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6-7 பீஸ் தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து வச்சு அந்த பால் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நான் தேங்காய் பால் எடுத்த பவுலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதோடு நான் ஏற்கனவே பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3மே அரைச்சி வச்சு பவுடர் வச்சுருக்கேன். அதுதான் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட அளவு நான் அரைச்சி வச்சுப்பேன். அந்த பவுடரை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அகரகர் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் என்கிட்ட உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை இருக்குது, அதனால் நான் அதை க்ரஷ் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட உலர் திராட்சை இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாதாம், பிஸ்தாம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட என்கிட்ட பாதாம் மட்டும் இருக்குது, முந்திரி மட்டும் இருக்குன்னா அதை நீங்கள் நுணுக்கி போட்டுக்கலாம். அது கூட என்கிட்ட சாஃப்ரான் இருந்துச்சு, அதனால் நான் சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 பெட்டல்ஸ் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் இதை நான் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம இந்த சாஃப்ரான் பெட்டல்ஸ் மேலேயே இருக்காமல் அதை நல்லா அகரகரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான ஒரு சிம்பிள் அகரகர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எனக்கு இஃப்தாருக்குள்ளே ரூம் டெம்பரேச்சர்லேயே ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா